ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல சென்னை எக்மோர்ல இருந்து சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறது தான் vlog-ஆ கவர் பண்ண போறோம். ஸோ ட்ரெயின் டிராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெயின் டிராவல் vlog-ஆ கவர் பண்ண போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் டு சேலம் தான். ஸோ நாம் ட்ராவல் பண்ணியிருந்தது சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22153. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை எக்மோரில் 11:55 டிப்பேச்சர் ஆகுது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:15 சேலம் ஜங்ஷனை ரீச் பண்ணிடும். இந்த ட்ரெயின் வர ரூட் பார்த்தீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம் வழியாக சின்ன சேலம், ஆத்தூர் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணுது. ஸோ மார்னிங் 6:15 ஷார்ப்பாக நம்ம இறங்கிட்டோம். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 11 மணிக்கு மேலே ட்ரெயின் புக் பண்ணும்போது இந்த ட்ரெயினை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 11 மணிக்கு முன்னவே நீங்கள் சென்னையிலேருந்து சேலம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் சேலம் ஜங்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணுற ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 hour 2 hour டைம் டிலே ஆகும். இதுவே நீங்கள் சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம், காட்பாடி வழியாக போகிற ட்ரெயின் மூலிமா சேலம் ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 hour 1.5 hour பிஃபோராகவே சேலம் ஜங்ஷனை ரீச் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் எந்த மாதிரி vlog கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சென்னையிலேருந்து சேலம் போகலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா, எந்த ட்ரெயின் சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெயின் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா எக்மோர்லேருந்து கிளம்புறதுனால. ஸோ எல்லாருமே சென்ட்ரல் ட்ரெயின் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அவைலபிளாகவே இருக்காது, சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடும். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபுல்லானாலுமே இந்த ட்ரெயினில் உங்களுக்கு 1-2 சீட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவாவது அன்டைமில் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு ரூட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlog-ல பார்க்கலாம். பாய்.